ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹீரோவோடைய அருமை என்னன்றதை அந்த ஹீரோ பார்ட்டிக்கு நல்லாவே புரிய வச்சு காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து பண்ணுறேன். உண்மையிலேயே அந்த ஒரு சீன் ரொம்பவும் நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டையும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். ஆனால் எல்லா வீடியோலையும் நான் கேட்டு தான் இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சி பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பட் ஆனா அதுல முக்கால்வாசி பேர் பார்த்துட்டு அதை பண்ணாம தான் போறீங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு அது உங்களுக்கு பிடிக்கலையானு தெரியல. அதனால ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நீங்க கொடுக்குற ஒரு லைக் கமெண்ட்டை பொறுத்து தான் என்னோட வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு போயிட்டு ரெக்கமெண்ட் ஆகும். அந்த ஒரு விஷயத்தினால எனக்கு இன்னமும் நிறைய விதமான வியூஸ் கிடைக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாவாங்க. அதனால தயவு செஞ்சு பாக்குறவங்க சப்போர்ட் கண்டிப்பா இவனுக்கு பண்ணியே தீரணும்டா. அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. பெருசா வீடியோக்கு லைக் அதே மாதிரி கமெண்ட் இதை கண்டிப்பா நீங்க மனசார பண்ணி போடணும். அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்துல தான் போடணும். ஏன்னா அதை நான் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டு வாங்குற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நான் பெருசா அதெல்லாம் சொல்ற மாதிரி ஐடியா இல்லை. முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்தில் வேணா லைக் கமெண்ட்லாம் பண்ணுங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க நம்ம கதை குழப்பலாமா. ஹீரோவும் இப்போ அந்த டஞ்சனை நோக்கி வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு தான் அந்த டெஸ்டோடைய கடைசி நாள். அதுக்கப்புறம் இவனுடைய குரூப்பை சேர்ந்த பசங்க எல்லாருமே குட் மார்னிங் மிஸ்டர். உங்க 3 பேருக்கு குட் மார்னிங். லகான் இன்னொரு பக்கம் மிஸ்டர் ஆரோன் இன்னைக்கு நம்மளுடைய கடைசி நாள்ல. ஆமா தம்பி, நீ கவலையே படாத. உங்களுக்கு நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து சப்போர்ட் பண்றேன். நீங்க கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க. அதுக்கப்புறம் அந்த ரிவெண்ட் பண்ற பொண்ணும் இங்க பாருங்க மிஸ்டர் ஆரோன், ஒரு வேலையை நம்ம செய்யறோம்னா அது சும்மா கிடையாதுல்ல, அதுக்கான ரிவார்டு எதனா கிடைக்கணும்ல. அது போல நாங்க இடத்துல செய்யற வேலைக்கு வந்து நீங்க கண்டிப்பா எதனா ஒரு ரிவார்டு எங்களை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். லகானும் ஏன்பா இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டீங்க, அவரே மனசு வந்து போயிருப்பாரு. அவர்கிட்ட என்னதான் பெருசா கேட்க மாதிரி அவன் கேட்கறதுல அது என்னன்றது எனக்கு சோபியாவுக்கு நல்லாவே தெரியும். என்ன சோபியா நான் சொல்றது சரிதான மாதிரி கேட்க சோபியா உன்னோட பக்கம் அப்படின்னு யோசிக்கிறான். பார்த்தா நேத்து பேசின அந்த விஷயத்தை யோசிச்சு பாத்துங்கிறான். நைட் ஸ்கை ராபிட் கிளான்ல வந்து அவனை ஜாயின் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்தை அவ யோசிச்சு பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு இப்பயே வாடி கேட்கணும். கேள்றி சோபியா, தப்பே கிடையாது. இங்க பாருங்க மிஸ்டர் ஆரோன், சோபியா உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்கணுமா. என்ன விஷயம் சோபியா? அது வந்து மிஸ்டர் ஆரோன் நீங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லலாம்னு போகும்போது கரெக்டா பார்த்தா செல்மா வந்து கெடுத்து விட்டுறா. டே ஆரோன் எங்கடா இருக்க, இங்க வாடா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி அவ கூப்பிட. என்ன மன்னிச்சிரு சோபியா, இதை வந்து மாதிரி அவன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா போற வகையில ஒரு 2 பசங்க வந்து புதுசா வந்த ஒரு வதந்தியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோ நின்று கேட்டுட்டு இருக்கான். அவனுங்க பேசுற விஷயம் என்னடானா, டேய் இப்ப ரீசெண்டா ஹீரோவுடைய பார்ட்டில ஒருத்தரை தூக்கிட்டு புதுசா புதிய ஒரு என்சாண்டரை சேர்த்திருக்காங்களாம். அவங்களுடைய உதவியோட இப்போ இன்னைக்கு இந்த டஞ்சன்ல வந்து 94வது ஃப்ளோர் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? தெரியும்டா. அதுக்கப்புறம் ஹீரோவை இந்த விஷயத்தை யோசிக்கிறான். என்னது 94வது ஃப்ளோரா? என்னுடைய உதவியோட தான் கஷ்டப்பட்டு 92வது ஃப்ளோர் வரைக்கும் நம்ம போனோம். ஆனா இப்போ நான் இல்லாம 94வது ஃப்ளோர் வரைக்கும் போக போறானுங்களா? என்ன அவஸ்தைப்பட போறானுங்களோ படட்டும், நமக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்னால் இந்த விஷயத்துல உதவி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புவான். அதுக்கப்புறம் சவுத் அண்ட் கிரேட் டஞ்சனோடைய 92வது ஃப்ளோரை காமிக்க அந்த இடத்துல அந்த ஹீரோவும் அந்த புதுசா வந்த என்சானர் கிட்ட இங்க பாருமா, நீ தான் இப்ப புதுசா எங்களுடைய பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணிருக்க. அதனால இந்த பேட்டில் ரொம்பவும் சுலபமா இருக்கும்னு மட்டும் நினைக்காத. ஆனாலும் உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் உன்னை இந்த இதுல ஜாயின் பண்ணிட வச்சிருக்கோம். நம்பிக்கை வீண் போக செஞ்சிடாத. வாங்க நம்ம உடனடியா போயிட்டு மாஞ்சஸ் அழிப்போம். அதுக்கப்புறம் அந்த புதுசா வந்த பொண்ணு வந்து கவலையப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து உங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுன்ற மாதிரி சொல்ல அந்த டிஃபெண்டரும் ஆமா நீ நல்லா பண்ணுமா, உன் பெஸ்ட் கொடுமான்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த வாயாடி மேஜிக் யூசர் வந்து இவன் 75 பெஸ்ட் தான் கொடுப்பான். இவன் ஒன்னும் அந்த ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் அவன மாதிரி கிடையாதுல. எந்த விஷயத்திலுமே இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ கிட்ட சமாதானமா பேசின அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் இன்னொரு பக்கம் இந்த ஹீரோக்கு இது கடுப்பாவது. லூனா என்னத்துக்கு இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா இவளுக்கு இந்த விஷயத்துல சம்மதிக்க மனசே கிடையாதுன்றது நினைக்கிறேன். ஆனா நீ கண்டிப்பா புரிஞ்சுப்பேன், நான் எடுத்தது இல்ல நாங்க சேர்ந்து எடுத்த இந்த முடிவு சரியானது தானே. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. புதுசா இவன் இந்த பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணதுக்காக ஒரு பார்ட்டியை வச்சிருக்காங்க, வெல்கம் பார்ட்டியா. கண்டிப்பா கவலைப்படுறீங்க, 94வது ஃப்ளோர் நம்ம எல்லாருமே சேர்ந்து அடைஞ்சு அதை கிளியர் பண்றோம். இவ பேரு தான் பிலி. இவளுடைய என்சாண்டர் ஸ்கில் எல்லாமே கிட்டத்தட்ட 100வது ஃப்ளோர் போற வரைக்கும் தகுதியானது. ஏன்னா இவ இதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் கிரேட் டஞ்சன்ல போயிட்டு அது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கான். ஃபைனலி இவ நமக்கு பெரிய லெவல உதவி பண்ண வந்துட்டான். சரியான பார்ட்டியில தான் சேர்ந்திருக்கான். ஆமாடா நீ சொல்றது சரிதான். ஆனா இதை வெல்கம் பார்ட்டின்னு சொல்றதை விட குட் பை பார்ட்டின்னு கூட வைக்கலாம்ல. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒருத்தன் தான் போயிட்டால. சரியா சொன்னீங்க. அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிலியும் எனக்காக எதுக்குங்க வெல்கம் பார்ட்டில இதை வைக்கிறீங்க, நீ ஏமா வெல்கம் பார்ட்டின்னு நினைக்கிற, ஃபீல் பண்ணாத. இது உண்மையா சொல்ல போனா ஒருத்தன் வெளியே போனதுக்கான சந்தோஷமான குட் பை பார்ட்டி. இதுக்கப்புறம் தான் நாங்க நிம்மதியா சண்டை போட போறோம். ஒரு வீக்கான நம்ம கூட இல்லையேன்னு. ஆனா இன்னொரு பக்கம் அந்த ஹீரோன்றவன் இங்க பாருங்க, தயவு செஞ்சு அவனை பத்தி இந்த நேரத்துல பேசத்தை விட்டுட்டு இவளை இந்த இடத்துக்கு வரவேற்கிற பார்ட்டியை கொண்டாடுங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல பார்த்தா நம்ம லூனாவும் வருவாங்க. ஹே எக்ஸ்கியூஸ் மீ, உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். இவ யாரு கெஸ்டா? பரவாயில்லவா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். அது என்னன்னா நான் கேள்விப்பட்டு வரைக்கும் ஹாரோன் நம்மளுடைய பார்ட்டியை பத்தி இப்போ கிரேட் டஞ்சனா இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு நைட் ஸ்கை சில்வர் ராபிட் கிளான்ல சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறானா. ஏன்
ஏன் இங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு? இதை கேட்ட உடனே அந்த ஹீரோன்றவன் ஷாக் ஆயிடுவான். என்னது ஹாரோன் நைட் ஸ்கை சில்வர் ராபிட் கிளான்ல சேர்ந்திருக்கானா? என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு 3 நாள் தான் ஆகுது. எப்படி அவன் ராபிட் கிளான்ல போயிட்டு ஜாயின் பண்ணா? அது எவ்வளவு பெரிய கிளான், பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. எப்படி அவன் அப்படியாப்பட்ட வீக்கான ஒருத்தனை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு இந்த வாயாடிவே ரொம்ப பேசுறான். அந்த டிஃபெண்டருமே இன்னொரு பக்கம் அப்படிதான் கொச்சப்படுத்தி பேசுறான் ஹீரோவை. டேய் உங்களுக்கு எல்லாம் என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவன் நம்மளுடைய பார்ட்டியை சேர்ந்தவன்டா. ஹீரோவும் டக்குன்னு இங்க பாரு லூனா, ஒரு நிமிஷம் பொறுமையாரு, உனக்கு விஷயம் வந்து சேரலாம்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்படியாப்பட்ட வீக்கான ஒருத்தர் நம்மளுடைய பார்ட்டியை விட்டு எப்படியும் நாங்க வெளியே தள்ளியாச்சு. இதுக்கப்புறம் புதிய என்சாண்டரா நமக்கு இவ தான் இருக்க போறான். அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு 3 நாள் ஆகுது, தெரியுமா தெரியாதா? உடனே ஷாக் ஆயிடுவா. ஹாரோனை பார்ட்டியை விட்டு வெளியே தெரியுங்களா? ஹீரோன்றவனையும் அவன் பாப்பா, இதுக்கெல்லாம் அர்த்தம் நீயும் கூட சேர்ந்து உடந்தையானு. ஆனா அவன் எதுவும் சொல்ல முடியாம கம்முனாயிடும். இதெல்லாம் உண்மையாடா? உண்மைதான். இதெல்லாமே நான் தனிப்பட்ட முறையில எடுத்த முடிவு கிடையாது, நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்ததுதான். ஆனா நீ கவலைப்படாத, அவனுக்கு பதில் தான் இப்ப புதுசா ஒருத்தங்க சேர்த்திருக்கனால கண்டிப்பா இவங்க நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஆனாலும் லூனா வந்து எதிர்க்கிறான். என்னால இது ஏத்துக்க முடியாது. ஹாரோன்ற ஒரு என்சாண்டரை பொறுத்த வரைக்கும் அவனை மாதிரி ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஆளும் இந்த இடத்துல கிடையாது. அதனால அவனுக்கு எதிராக தான் நான் இருப்பேன். நீங்க அவனுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கதுல அந்த டிஃபெண்டர் கடை போயிட்டு இங்க பாரு, சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காது. அப்படியேப்பட்ட வீக்கனால எங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அவன் இந்த பார்ட்டி விட்டு போனது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீ தேவையில்லாம இந்த இடத்துல பேசிட்டு இருந்தா உன்னையும் நாங்க திட்டிருவோம். ஒழுங்கா இருக்கிறதுனா இரு, எங்களுக்கு அடி பண்ணிச்சு. புதுசா வந்த மெம்பருக்கு ஹலோ சொல்றதை விட்டு தேவையில்லாதான் பேசிட்டு இருக்க மாதிரி அவன பக்கம் அவன் கடுப்பாவேன். அந்த டைம் வந்து ஹீரோவும் தடுப்பான். அமைதியாடுறா, ஏன்டா கடுப்பாவற அவகிட்ட? லூனா நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோ, எங்களுடைய பார்ட்டில இதுக்கப்புறம் இவ தான் புதிய என்சாண்டர். அவரோட எபிலிட்டி எல்லாம் ரொம்ப வேஸ்ட் தான். அவளை விடவோ இவன் சுப்பீரியரானவ. எனக்கு புரியல எப்பத்துல இருந்து நீங்க எல்லாம் இப்படி மாறினீங்கன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரிய ஆளை தான் இந்த இடத்துல இழந்துட்டோன்றது உங்களுக்கு இப்ப புரியாது, போக போக தான் புரிய போகுது. அந்த வாயாடி உன்னோட பக்கம் வந்து ஓவரா பேசுறான். நீ இவ்வளவு அவனை பத்தி வருத்தப்படுற, நாங்க யாருமே பெருசா அந்த மாதிரி படல. அப்போ உனக்கும் அவனுக்குள்ளேயும் எதனா ஓடுதா? கடுப்பாயிடுவா இதை கேட்ட உடனே. நல்லா ஃப்ரெண்டா இருந்தவன கூட இப்படி சொல்லிட்டீங்களாடான்னு. சரி ஓகே, அதெல்லாம் விட்டு தலங்க, எதுக்கு தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்கணும். இப்பயும் வந்துட்டான், அதனால நமக்கு ஒரு பிளான் இருக்கு. அதனால நாளைக்கு நம்ம சரியா 92வது ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் 94வது ஃப்ளோர் ரீச் பண்றதுக்கான கோலை செட் பண்ணியாச்சு. என்னோட பக்கம் அந்த புதுசா வந்தவ நல்ல மாதிரி நடிக்கிறா போல. என்ன மன்னிச்சுங்க, எங்களால தானே உங்களுக்கு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல வருது. உங்களுக்குள்ளேயே ஃபீல் பண்ணது நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், அதனால பெருசா எடுத்துக்காது நீ எதுவும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம லூனாவும் இங்க பாரு, நான் கண்டிப்பா இந்த மிஷனுக்கு எதிராக இருப்பேன். இந்த பிளான் எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. என்னடி இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த டேங்க்ன்றவன் கடுப்பாவும். அமைதியாடுறா. லூனா எதுக்காக நீ வேணான்னு சொல்ற? இதனால கண்டிப்பா அங்க போனா நம்ம சூசைட் பண்றதுக்கு தான் சமம். தற்கொலை பண்றதுக்கு யாருன்னா போவாங்களாடா? சூசைட் ஐயா அவ சொல்றது உனக்கு புரியலையாடா? நம்ம டஞ்சன்ல 92வது ஃப்ளோர் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேல போனா நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சொல்றது போல ஃபிலின்றவ எக்ஸலண்டான ஒரு என்சாண்டரா இருந்தாலும் அவளுடைய பவர்ஸ் என்னன்றதை நம்ம இன்னும் புதுசா பார்க்கல. அதனால நம்ம தெரியாம எடுத்த உடனே 94வது ஃப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அவளை கூட்டிட்டு போனா அந்த இடத்துல எதனா சரியா போகாம தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எதுக்கு இவ தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? நம்ம ஆல்ரெடி 93வது ஃப்ளோர் வரைக்கும் பாதி தூரம் போயிட்டு வந்துட்டோம். நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டா அதுக்கு மேலதான் பிளாக் டிராகன் சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கு. அது மட்டும் அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது. அதனாலதான் ஒரு என்சாண்டர் ஒரு டீமுக்கு எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஆரோன் இந்த இடத்துல இல்ல, அதனால ரொம்ப சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு கடுப்பாவாது. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. பிளாக் டிராகனோடைய அந்த ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா நம்ம யாராலையும் அதை சமாளிக்க முடியாது. புதுசா வந்து என்சாண்டரே இருந்தாலும் சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல. ஆனா அவன் திமிரு பிடிச்ச ஹீரோவும் இங்க பாரு லூனா, நீ சொல்றது புரியுது, பட் இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்ல. நான் போக தான் போறேன். நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து ஆகணும்ன்ற மாதிரி அவன் சொல்றதுல அவர் கடுத்துல கடுப்பாயிடுவான். அதுக்கப்புறமே இவங்க டஞ்சனுக்கு வர அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த டைம்ல பார்த்தா ஒரு பெரிய மாத்திரை இருக்கும். அது பண்ற அட்டாக் எல்லாமே இவங்களால சமாளிக்க முடியாம திணற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன்றவனோட பக்கம் அதோடைய தந்தத்தை வெட்டலான்னு பார்க்கும்போது அவனுடைய ஸ்வாடு கூட பெருசா இதுவாக மாட்டேங்குது. என்னடா இது கூட என்னால கட் பண்ண முடியல. அந்த டிஃபெண்டரும் ஒலிவியர் பின்னாடி வாடா. இன்னொரு பக்கம் அந்த என்சாண்டர் வந்து நம்ம ஹீரோன்றவனுக்கு என்சான்மெண்ட் பண்ண அடுத்த செகண்டே அவன் உடம்புல அதிகப்படியான வெயிட்னால உடம்பு ரொம்ப வலிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஆயிடுது. என்ன இது? எப்பவுமே என்னுடைய பாடி வந்து இந்த அளவுக்கு வெயிட் ஆனது கிடையாது. அந்த மாத்திரை அடிச்ச பிறகு இப்படி வருது, அவ்வளவு பாதிப்பு என் உடம்புக்கு. பெரிய நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய என்சான்மெண்ட் பவரை கொஞ்சம் அதிகப்படுத்து, எனக்கு பூஸ்ட் அப் போட இன்னும் அதிகமா. என்ன மன்னிச்சிரு, நான் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு டைம் வேணும். இன்னமும் என்ன இவன் இது பண்றதுக்கு இவ்வளவு நேரமா எடுத்துட்டு இருக்கா? ஆனா ஆரோனே இந்த இடத்துல இருக்கும் போது இதுக்கு முன்னாடி எல்லாம் அவனுடைய கோஆர்டினேஷன்ல பெருசா அவன் டைம் எடுத்ததே கிடையாது. உடனடியா எங்களுக்கு எல்லா விதமான என்சான்மெண்ட்டும் கொடுத்துருவானே. ஒருவேளை இவருடைய ஃபர்ஸ்ட் டேனால இன்னைக்கு இப்படி இருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சண்டை போயிட்டு இருக்கும் போதே சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க ஆளாளுங்க. இதுங்களுடைய சண்டை ஆயிடுதப்பமா அந்த மேஜிக் யூஸ்ல இருக்கிற அந்த வாயாடி ஒன்று பக்கம் ஃபயர் பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுல அதெல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யலாத மேல எதுக்கடி தேவலமா அது இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருக்க சொல்லும் போது குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்ணல. எப்பவுமே இதுதான வழக்கமா நம்ம பண்றது. ஆனா என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? நான் பண்ற காஸ்டிங் எல்லாமே ஏன் இந்த பவர்ஸ் மேஜிக் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கு? என்னது வழக்கமா பண்றதை காட்டிலும் இன்னைக்கு வீக்கா இருக்கா? என்னடி சொல்லிட்டு இருக்கா? பிளி நீ உடனடியே வந்து ஆனேலுக்கு உன்னுடைய பஃப கொடு. ஓகே நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு முறை பண்ணுற மாதிரி அவன் சொல்றதுல அவளுக்கே டார்ச்சர் ஆயிடுது. அந்த இடத்துல அவ கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிற ஒரு என்சாண்டரா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவ திரும்பியும் ஃபயர் பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்ணதுல அதுவும் வேலை செய்யல பெருசா. கடுப்புல அது திரும்ப அட்டாக் பண்ணதுல இவ திணறி ஓடுவா. ஹீரோ ஒரு ஷாக் ஆயிடுவான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? வெளியோட சப்போர்ட் மேஜிக் வந்து ஹாரோன காட்டில சுப்பீரியரா தானே இருக்கணும். அவ சுப்பீரியரான எப்படி இந்த அளவுக்கு வீக்கா இருக்க முடியும்? எங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லன்னா அதுதான் உண்மையா? ஒலிவியர் உணர்வு பக்கம் அட்டாக் பண்ண வரும்போது அந்த டிஃபெண்டர் தடுக்கத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க, எதனா பண்ணுன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் அவன் கொடுக்குற கோஆர்டினேஷன்ல எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண போகும்போது அந்த அனிலன்றவளை பார்த்து அந்த மாஞ்சர் அட்டாக் பண்ணும்போது அவ்வளவு திணறி மாட்டி பார்த்துக்கிட்டேன். முட்டாள் என்னடா பண்ணிட்டு இருக்க? பிளி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மாஞ்சஸோடைய அடுத்த கட்ட மூவ்ஸ் எல்லாமே நீ தான் ப்ரெடிக்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லணும்.
பண்ணணும். ஒரு என்ஜினியருடைய வேலை அதுவும் தான். ஆனா என்னால அதை பண்ண முடியாது, என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்னுடைய கம்ப்ளீட்டான ஒர்க்கா இதுக்கு முன்னாடி நான் எல்லாமே சப்போர்ட் மேஜிக்கை மட்டும் தான் பயன்படுத்துவேன். அடச்சா இப்படியாப்பட்ட உதவகாரியெல்லாம் பத்துக்குன்னு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்து அந்த வாயடி சொல்றான். ஹீரோ ஒலிவியர் இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறான். டெரிக் அண்ட் அனிலே இவங்க 2 பேருமே ஆக்சுவலா சண்டை போறது காட்டிலும் இன்னைக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆனா ஹாரூன் இருக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா சண்டை போட்டாங்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஆனாலும் நான் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ற பவர் எனக்கு வரவே இல்லை. இருந்தாலும் பிலியோடைய அந்த பவர்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சி பூஸ்ட் ஆனாலும் பெருசா என்னால எதுவுமே பண்ண முடியலையே. ஏன் எங்களுடைய பாட்டி இப்போ ரொம்ப வீக்கா இருக்குன்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டைம் லூனாவும் உனக்கு ஒன்றுமா விஷயம் புரியல, ஃபைனலா ஒத்துக்கோ. ஏ லூனா என்ன இங்க நடந்துட்டு இருக்கு அதை சொல்லுடி. நம்ம எல்லாம் நண்பர்கள் தானே. ஓ நண்பர்கள் நல்லா சொல்லணுமா? எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே வீக்கா தான் இருந்திருக்கோம் இத்தனை நாள் வரைக்கும். அதுதான் இங்க எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்த ஒரு குரல் இவங்க எதிர்பார்த்த அந்த பிளாக் ட்ராகன் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. வந்த உடனே பார்த்தா அது பண்ண அட்டாக்ல அந்த இடத்துல இருந்த பெரிய மாத்திரை இருந்த அதாவது இவங்களுக்கு பெருசா இருந்த அந்த மாத்திரை நசுக்கி போடுது. பிளாக் ட்ராகன்றது இந்த மாதிரியான ஃப்ளோர்ல வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் நம்ம 94வது ஃப்ளோரே போல அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துச்சு. நம்ம இந்த இடத்த விட்டு ஓடுறது மட்டும் நல்லது. டே என்னடா பண்ண போறோம் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பணம் ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால இதை எதிர்த்து போராட முடியாது, வாங்க இந்த இடத்த விட்டு ஓடிடும்ன்ற மாதிரி லூனா அவனை பக்கம் அட்வைஸ் கொடுத்தாலும் ஆனா ஒலிவியரும் நமக்கு இந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்றதுக்குலாம் நமக்கு டைம் இல்ல, அதனால முடிஞ்சளவுக்கு இது சீக்கிரமா இதோடைய கதையை முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு நம்ம போகணும். இதையாச்சும் டிஃபீட் பண்ணாம இந்த இடத்த விட்டு நம்ம போக கூடாதுன்ற மாதிரி அவன் சொல்றதுல டே என்னடா பேசிட்டு இருக்க முட்டாளே, நம்மளால இந்த நிலைமையில சண்டை போட முடியாதுடா. ஆனா இவங்க சொல்றது எதுவுமே கேட்காம அவங்க 3 பேர் அவசரம் கொடுக்க மாதிரி பண்றதுல இந்த வாங்கிங்கள மாதிரி அதுக்கப்புறம் அந்த டிராகன் அட்டாக் பண்றதுல எவனாலையுமே தடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆயிடுவானுங்க அவங்க. டிஃபெண்டர் பாதிக்கப்படுறதுல நம்ம லூனா அவனை பக்கம் போய் அவனுக்கு ஹீல் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம சப்போர்ட் மேட்சுக்கு பயன்படுத்தக்கூடிய பில்லி பார்த்தா அந்த பிளாக் டிராகனை பார்த்துட்டு உறைஞ்சு போயிட்டான். ஒலிவியரும் ஷாக் ஆகுறான். என்ன இதுக்கே உறைஞ்சு போயிட்டான், இப்படிப்பட்டவதான் சுப்பீரியரான என்சாண்டரா என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வாயாடி பிளாக் டிராகன் நோக்கி அட்டாக் பண்ணும்போது அது ஒண்ணுமே வேலை செய்யாம போகுதுல, இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, நான் இவ்வளவு வீக்கானவளா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த பிளாக் டிராகன் கொடுக்குற ஒரே ஒரு அட்டாக்ல படுத்துருவா. ஏன் இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு, என்னடா இங்க ஆகன் இருக்கு. லூனாவும் டேய் நம்ம இதயத்துல இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான்டா, உடனடியாக பின்வாங்கிறதுக்கான கேட்டை பயன்படுத்துவோம். ஒலிவியர் உனக்கு ஞாபகம் இல்ல, நம்ம ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல மாட்டினோம்னா கண்டிப்பா இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக வெளி உலகத்து கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேட் போர்ட்டல் ஒன்று இருக்கு, அதில் நம்ம பயன்படுத்தி போயிடலாம், உடனடியாக அதை ஓப்பன் பண்றா. ஒலிவியரும் ஆமாமா இது சொல்றது உண்மைதான், ஆனா இரு கடைசி ஒரே ஒரு மூவ் இருக்கு அதை நான் பயன்படுத்திட்டு வரேன். டே முட்டாளே என்னடா பேசிட்டு இருக்க இந்த டைம்லயும் கம்முனரு பிலி உடனடியாக உன்னுடைய என்சான்மென்ட் பவர் பயன்படுத்தி எனக்கு நிறைய கொடுன்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் அவ பண்றதுல இப்போ அந்த பவரை பயன்படுத்தி மானா ஃபுல்லாவே கெயின் பண்ணி தன்னுடைய அல்டிமேட் பவர் அந்த இடத்துல பயன்படுத்துவான். இதான் வாங்கிக்கோ ஹெவன்லி ஃபிளாஷ். ஆனா அந்த டிராகன் கொடுத்த அட்டாக்ல ஹெவன்லி ஃபிளாஷ் கூட ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அந்த ஒலிவியர் பார்த்து அதிர்ச்சிட்டு இருக்கான், என்ன இது நடக்குது, எப்பவுமே என்னுடைய ஹெவன்லி ஃபிளாஷ் கரெக்டா ஒர்க் ஆகுமே, இந்த மாதிரி இப்படி ஆனதுக்கான காரணம் என்ன? லூனா எனக்கு பதில் சொல்ல, என்னடி இங்க நடந்துட்டு இருக்கு, ஏன் என்னால எதுவுமே பண்ண முடியல பெருசா. இப்ப ஏதோ பேச முடியாதா, உடனடியாக நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். ஒலிவியர் இப்ப மட்டும் நம்ம அந்த கேட்டை பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலாம், கண்டிப்பா எப்பவுமே போக முடியாம இந்த இடத்துல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம உடனடியாக செத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, முக்கியமா நம்மள நோக்கி இன்னும் நிறைய மாஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம லோவஸ்ட் ஃப்ளோருக்காச்சும் போனோம்டா. சரி நல்லா புரிஞ்சுது. உடனடியாக எல்லாரும் தப்பிக்கலான்னு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் அந்த பிளாக் டிராகனும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்க, எல்லாருமே தப்பிச்சு அதில் ஜம்ப் பண்ணி போலான்னு போகுது. அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்க தப்பிச்சு போறான்னு உடனே கிட்ட வந்து அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு அது பார்த்தா அந்த போர்ட்டல் வழியா வெளியே போயிடும். என்னடா இது, இந்த போர்ட்டல் வழி இது போயிடுச்சு, நல்ல வேலை அந்த டிராகன் மறைஞ்சிருச்சு, சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு அந்த டிவெண்டர் பேசுறதுல லூனா கடுப்பாயிட்டு டே முட்டாள் இப்போ நம்மளுடைய நாட்டை நோக்கி தான் அதை போயிட்டு இருக்கு, அழிக்கிறதுக்காக டஞ்சனை விட்டு அதை வெளியே போறதுக்கு எப்போ நீ அலோவ் பண்ணுவேன்? ஆமா பிளாக் டிராகன் இந்த இடத்த விட்டு போயிருக்குன்னா இதே போல இந்த இடத்துல இன்னொரு பாஸ் இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வர வழியில இருக்கிற நைட் ஸ்கல் ரேபிட் லான சேர்ந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு அட்டாக் பண்ண வந்துருச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடுமே, பெரிய பிரச்சனைப்பா. எந்த ஒரு விஷயத்தை நம்ம உடனடியா கில்ட் ஐடியா பயன்படுத்தி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், உதவிக்கு ஆட்களை வர சொல்லி ஆகணும். என்னது ஆமா அதுல ரிப்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. சரி ஓகே நமக்கு வேற வழியில உடனடியாக இந்த விட்டு கிளம்ப வாங்கன்ற மாதிரி அவன் சொல்லப்போம். ஆனா யாராலையும் அந்த இருந்து வர முடியாது. என்னாச்சு இங்க இருக்கிறவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு நம்ம ரெஸ்ட் தான் போகணும், வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்குமே அவ ஹீல் பண்ணிட்டு இருக்கா நம்ம லூனா தான். அப்பதான் லூனா செருப்பால் அடிக்கிற மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கறான். உண்மையிலேயே நீங்க நினைச்சது பெரிய தப்பான டிசிஷன் தான் சொல்லிட்டு இப்ப யோசிக்கிறீங்களா இல்லையா? ஆனா நானுமே ஒரு கட்டத்துல நம்பினேன்டா, நீங்க சூஸ் பண்ண பிலின்றவ ஆரோனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா தான் இருப்பாங்க. ஆனா பெரிய லெவலில் பவர்ஸை பயன்படுத்தி ஹெல்ப் பண்ண பாத்தியா? ஏன்டி இப்படி சொல்றேன்? உண்மையா சொல்ல போனா ஆரோன் இருந்தப்போ இருந்த நமக்கான சக்திகளை காட்டிலும் இப்ப இருக்குது ரொம்ப வீக்கா இருக்கு. அப்பனா யோசிச்சு பாருங்க, ஆரோன் நம்ம கூட இருந்ததுனாலதான் நம்ம அப்ப இருந்த எல்லா விதமான அட்வென்ச்சரிங் வேலைகளும் சிறப்பா ஸ்ட்ராங்கா பண்ணும். ஆனா அவன் போன பிறகு நம்ம எந்த அளவுக்கு வீக்கா இருக்கும்ன்றது உண்மை வெளியே தெரிஞ்சிருச்சு. அப்போ அவன் நம்மளோட ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தானே. ஆனாலும் என்னுடைய ஹெவன்லி ஃபிளாஷை பயன்படுத்தினே, உன்னுடைய ஃபிளாஷை பயன்படுத்தின நீ உன்னுடைய மானாவை ஃபுல்லா கேதர் பண்ணியா இல்லையா? பண்ணனே, நீ முழுசா கேதர் பண்ணலாம் தான் சொல்லுவேன். சப்போர்ட் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான உனக்கு புஃப் கொடுத்தா மட்டும்தான் உன்னால அதிகப்படியான மானாவை கன்சியூவ் பண்ணி அதை பயன்படுத்த முடியும். ஆனா பெலி பண்ணது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஆமாப்பா நான் 3 டைம்ஸ்க்கு மேல அதோடைய பவர்ஸ் இருக்கிற மாதிரி தான் அதை உங்களுக்கு பயன்படுத்தினேன். ஆனா மேக்ஸிமமே சொல்ல போனா ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவங்களையே பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருந்தாங்கன்னா 2 முறை கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மட்டும்தான் மேக்ஸிமமான ஒரு என்சான்மெண்ட்டை கொடுப்பாங்க இந்த ஒரு விஷயத்துல மானா கேதர் பண்றதுல. ஆனா நான் அதை விட 1 மடங்கு அதிகமா தான் கொடுத்துருக்கேன். ஆனா லூனாவும் இங்க பாரு உன்னை விட 50 மடங்கு, எங்க பாரு 50 மடங்கு அந்த அளவுக்கு ஆரோன் வந்து எல்லா விதமான மேஜிக் ஸ்பெல்ஸையும் என்சான்மெண்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஆளு. என்ன சொல்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவளே ஷாக் ஆயிடுவா. உண்மையை சொல்ல போனா கிட்டத்தட்ட அந்த செல்மான் சொல்லக்கூடியவங்களால 10 மடங்கு மட்டும் தான் மேக்ஸிமமான பவர்ஸ் நான் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும். அவங்களுக்கு அடியில் அவன் பவர்ஃபுல்லானவனா? ஆமா உண்மையை இப்போ
உணர ஆரம்பிங்க. ஹாரூன் இருந்த பிறகுதான் நம்மளால இந்த ஒரு விஷயத்தை எல்லாமே சரியா பண்ண முடியுது. அவள் நம்மளை விட்டு போன பிறகுதான் நம்ம வீக்காரணுன்றது. எல்லாருக்கும் சிறுபாடாச்சாட மாதிரி ஒவ்வொரு கேள்வியை கேட்டு அவங்கள அசர விடுறான். அனிலே நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப ஆஸ்யூஷுவலா பயன்படுத்தக்கூடிய சக்தி மாதிரி உன்னால பயன்படுத்த முடியாதக்கான காரணம் எவ்வளோடைய அந்த மேஜிக் என்சான்மெண்ட் ரொம்ப பவர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஹாரூன் உனக்கு பல மடங்கு அதிகப்படியான என்சான்மெண்ட் பவர் கொடுத்ததுனால தான் நீ பவர்ஃபுல்லா இருந்திருக்க. இதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் உண்மையா? அப்போ என்னுடைய டிஃபென்ஸும் அப்படிதான் சொல்லிட்டு அந்த ஆர்மர் போட்டுங்கிற நம்ம டெரிக்கும் கேட்பான். ஆமா உண்டு எக்ஸாக்ட்லி அப்படிதான். அவனுடைய என்சான்மெண்ட் பவர் மூலியமா தான் உன்னுடைய ஷீல்டுக்கு உன்னுடைய பாடிக்கும் அதிகப்படியான பவர் கிடைச்சது. நீ எல்லாரும் மாஞ்சஸையும் டிஃபெண்ட் பண்ண. நம்ம மற்ற ஹீரோ பார்ட்டிக்கும் அவன் மிகப்பெரிய தூணா இருந்து வேலை பார்த்திருக்கான். ஆனா அன்னைக்கு நீங்க சண்டை போட்டது எல்லாமே உங்களுடைய ஓன் பவர் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே தேத்திட்டீங்க. ஆனா இப்போ உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு அவன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்ததுனால தான் நமக்கு அவனுடைய பவர்ஸை கொடுத்து அதிகப்படியான சக்திசாலிகளை நம்ம எல்லா மாஞ்சஸையும் அடிச்சோம். அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு வரும்போது வெளியே வந்துருவாங்க. அப்போ வெளியில இருக்கிற மக்கள் எல்லாருமே உன்னை பக்கம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அங்க பாத்தியா ஹீரோவுடைய பார்ட்டியை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. என்னப்பா 94வது ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்களா, என்ன ஓடி வந்துங்கிறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சில பேர் அடேங்கப்பா ஹீரோ பார்ட்டி சேர்ந்தவங்க வேலையை முடிச்சு வந்திருக்காங்கடா. 94வது ஃப்ளோர் வரைக்கும் ஒரு புதுசா வந்த என்சான்மெண்டோடைய பவர் மூலியமா சிறப்பான வேலையை பார்த்துருக்காங்க. இவ்வளவு பார்த்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க சில பேர் சொல்லும் போது இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஒளி ஏறும். சை உண்மை என்னன்றது தெரியாம பேசுறாங்க. ஹீரோ பார்ட்டியா நாங்க இப்போ பயந்து ஓடி வர பார்ட்டியா மாறிட்டோம். டஞ்சன்ல இருக்கிற எல்லாருமே இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. பிளாக் டிராகன் வேற இந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நிலைமை மோசமாயிடும். அதனால அந்த பிளாக் டிராகனை என் கையால நான் கொன்னு திரும்பவும் என் பேரை இந்த இதுல கெட்டு போகாத மாதிரி மாத்துவேன். அதே மாதிரி ஹாரூன் இல்லாத ஒரு பார்ட்டியை நாங்க இயங்குவோம். அவன் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் கடுப்புல தான் அந்த இடத்த விட்டு போவான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிக்க நம்புறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.